பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றைய தினத்தில் எல்லாரும் திருச்சபைக்கு போயிருப்பீங்க, ஆலயத்துக்கு போயிருப்பீங்க. உங்களுடைய ஆலயத்தில் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டிருக்கலாம். ஆனாலும் ஆலோசனையாய் ஆவியானுடைய ஏவுதல்னால சொல்லுகிறேன், இந்த நாட்களிலே நாம் ஆண்டவருடைய பாடுகளை குறித்து தியானம் செய்தால் ரொம்பவும் நல்லது. ஆண்டவர் இயேசு நமக்காக பட்ட பாடுகளை தியானிக்க உண்மையிலேயே ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுத்து கொண்டு வருகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆதாரமாக இன்றைக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். கைண்ட்லி லிசன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். 1 Peter 2nd chapter verse 21. இயேசு கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி மாதிரியை வைத்து போனார். சில பேர் பாடுகளை இல்லைங்க, பாடு நமக்கு வேண்டாம் என்று சொல்லுவாங்க. இல்லை, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக பாடுபட்டு பின்வரும் நாட்களில் அதை நாம் பின்பற்ற வேண்டும் என்று மாதிரியை வைத்து விட்டு போனாராம். எக்ஸாம்பிள், நீங்களும் அப்படி செய்யுங்க என்று சொன்னார் இல்லையா? நாம கூட பாடுபடும் பொழுது ஆண்டவர் வைத்துவிட்டு போன மாதிரியை நான் பின்பற்றுகிறேன். I am following the suffer of Lord Jesus என்று சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் பாடுபடுங்க, உங்களுக்கு பல நிச்சயமாய் உண்டு. தொடர்ந்து ஆண்டவருடைய பாடுகளை நம்ம தியானிக்கலாம். அதனால் உங்களுக்கு நிச்சயமாக விடுதலை, தெய்வீக சுகம், நல்ல வெற்றிகளை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் கொடுப்பார். God bless you.